வெல்கம் டு செல்லம் கிட்ஸ் சேனல். கதைக்கு போகலாமா? தலைப்பு: எப்பொழுதும் உண்மையே பேச வேண்டும். முன்பொரு காலத்தில் ஓர் அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ராமன் என்ற சிறுவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அவன் ஆடு மேய்ப்பதில் மிகவும் வல்லவன். அதனால் தினம் தினம் அதே வேலையை செய்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் மிகவும் சலிப்பாக உணர்ந்தான். ராமன் சிறிது பொழுதுபோக்கிற்காக விளையாட நினைத்தான். என்ன செய்யலாம் என்று யோசித்தான். புலி வருகிறது என்று எல்லோரையும் ஏமாற்றலாம் என்று முடிவு செய்தான். அதேபோல் புலி வருகிறது, என் ஆடுகளை காப்பாற்றுங்கள் என்று கூக்குரலிட்டான். ஆனால் கிராம மக்கள் ஓடி வந்தனர். கிராம மக்கள் ஓடி வந்து பார்த்தபோது புலி அங்கு இல்லை. அதனால் மிகவும் கோபமடைந்த கிராம மக்கள், ஏன் இவ்வாறு செய்தாய்? நீ செய்தது தவறு. நாங்கள் எங்கள் வேலைகளை விட்டு வந்திருக்கிறோம், உனக்கு தெரியவில்லையா? நீ இப்பொழுது செய்தது மிகவும் தவறு, நீ இன்னொரு முறை செய்யாதே என்று எச்சரித்தனர். ஆனால் ராமனோ அதை வேடிக்கையாகவும் கேலியும் கிண்டலுமாகவே நினைத்தான். அவனுடைய தவறை அவன் உணரவே இல்லை. யார் என்ன சொன்னாலும் அதை அவன் பெரிதுபடுத்தாமலே இருந்தான். ஆனால் மற்றொரு நாள் மீண்டும் ராமன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அப்பொழுதும் இதேபோல் கூக்குரலிட்டான். புலி வருகிறது என்று கூக்குரலிட்டான். கிராம மக்கள் அனைவரும், இவன் சொல்வது நாம் நம்பக்கூடாது, இவன் எப்பொழுதும் பொய்தான் சொல்லுவான், நாம் போய் திரும்பி ஏமாந்து வரக்கூடாது, நமக்கு முக்கியம், அவன் கூறுவதை கேட்டு நாம் மிகவும் ஏமாறக்கூடாது என்று தயக்கத்தில் அப்படியே இருந்துவிட்டனர். ஆனால் மற்றொரு நாள் ராமன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது உண்மையாகவே புலி வந்தது. புலி வந்த உடனே ராமன் மிகவும் பயந்து நடுங்கினான். என்ன செய்வதென்றே தெரியாமல் நின்றான். அந்த புலியை எதிர்த்து சண்டையிடவும் முடியாமல் ஓடி ஒளிந்து நின்றான். ஆனால் ஆடுகளோ புலிக்கு இரையாகின. புலி ஒன்றன் பின் ஒன்றாக ஆடுகளை மேய்ந்து கொண்டிருப்பதை ராமன் ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்தான். கிராம மக்கள் அவ்வளவு பேரும் சொல்வதை நாம் கேட்காமல் இப்படி நடந்து கொண்டோமே, நாம் செய்தது தவறு என்று உணர்ந்தான். கிராம மக்கள் சொல்லும் பொழுதே நாம் கேட்டிருக்க வேண்டும். நாம் அவர்களை ஏமாற்ற நினைத்தோம், ஆனால் நாம் தான் ஏமாந்து போனோம். நம்முடைய ஆடுகளை நாமே தொலைத்து விட்டோமே, என்னதான் செய்வது, ஏதுதான் செய்வது என்று அலறினான். என்ன செய்வதென்று தெரியாமல் அழுது கொண்டே நின்றிருந்தான். பின்பு மெதுவாக கிராமத்தில் நடந்து வந்து நடந்தவற்றைகளை எல்லாம் கூறினான். புலியோடு என்னால் எதிர்த்து ஒன்றாக சண்டையிட முடியவில்லை, புலியை விரட்டவும் முடியவில்லை. ஆனால் என்னுடைய ஆடுகள் அனைத்தும் புலி வேட்டையாடி தின்று தீர்த்தது. அதனை எதிர்க்க முடியாமல் நான் நின்று கொண்டிருந்தேன். நான் மிகவும் வருந்துகிறேன். என்னுடைய தவறை நான் உணர்ந்து விட்டேன் என்று கூறினான். அதனால் ஊர் கிராம மக்கள் தலைவர் ஒருவர் ராமனை அழைத்து, எப்பொழுதும் போய் பேசக்கூடாது, எப்பொழுதும் உண்மையே பேச வேண்டும், உண்மைதான் நம்மை எப்பொழுதும் காப்பாற்றும், நீ போய் கூறினால் அதை என்றும் உனக்கு உதவாது, உண்மை பேசினால் மட்டுமே ஆபத்தான நேரத்திலும் கூட அது உனக்கு நன்மையை பயக்கும், எப்பொழுதும் உண்மையே பேச வேண்டும் என்று அறிவுரை கூறினார்.